ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. இந்த உலகத்துல எல்லாருமே அவங்களுக்கான ஒரு நிரந்தர அதிகாரத்தை அடையணும்னு ஆசைப்படுவாங்க. கரெக்ட் தானே? சரி, நீங்க எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த விஷயத்த நீங்க கையில எடுத்து உங்க லைஃப்பை நீங்க லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சரி, நமக்கான அதிகாரத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே அது ஒரு முக்கியத்துவமான விஷயம், மரியாதை வேணும். அப்படித்தானே? அந்த மரியாதை கிடைச்சாதான் நமக்கான அதிகாரத்தை நம்ம அடைய முடியும். சரியா? சரி, இந்த மரியாதைக்காக நாம எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. அது எப்படி விளையாடணும் அப்படின்னு தெரிஞ்சு நாம விளையாண்டோம் அப்படின்னா நமக்கான மரியாதை நம்மளை வந்து சேரும். ஆனா அதுல நம்ம தப்பு பண்ணோம்னா நம்மளோட ரெஸ்பெக்ட், அந்த அதிகாரம் நமக்கு கிடைக்காம போயிடும். நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த அதாவது கெட்ட விஷயத்த ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நீங்க வந்து எந்த அளவுக்கு பெஸ்டா பண்றீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு புகழ், பேர் எல்லாமே கிடைக்கும். அப்படிதானே? ஆக்சுவலா அந்த காலத்துல இருந்து ராஜாக்கள், மந்திரிகள் எல்லாருமே எப்படி அந்த அதிகாரத்தை தன்னோட கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு ஒரு புக்ல சொல்லியிருக்கேன். அது 48 லாஸ் ஆஃப் பவர். ராபர்ட் கிரீன் அவங்க எழுதின புக்ல தான் இந்த நம்மளோட அதிகாரத்தை பத்தி, நம்ம எப்படி அதிகாரத்தை நம்ம கைப்பற்றுறது, எந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நான் இந்த புக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ரொம்பவே சுருக்கமா நான் சொல்ல போறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சராசரி மனிதன் கூட தன்னை ஒரு ராஜா போல கம்பீரமா வாழ்றதுக்கு இந்த விதிகளை பயன்படுத்துங்க. அது என்னென்ன விஷயம்னு நான் இப்போ உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ இந்த புக்கோட சுருக்கத்தை உங்களுக்கு ஒரு 3 பிரிவா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மதிப்பை உயர்த்துங்க. உங்க வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸா இருக்கோ அப்பந்தான் உங்களுக்கு மரியாதை, அதிகாரம், நீங்க அதிகாரம் பண்ண முடியும். உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு தேடி வரும். லைக் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது வந்து நீங்க லைஃப்ல என்னென்ன விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கீங்க அதை பொறுத்து தானே நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. அப்படின்னா இவங்க வந்து செஞ்சா ஒரு விஷயம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. கரெக்டா? சோ அதனாலதான் உங்களோட தரத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயர்த்துங்க. சரி, அதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் செய்யணும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வாட் நெக்ஸ்ட், என்ன விஷயத்த நெக்ஸ்ட் செய்ய போறீங்களோ அதை தயவு செஞ்சு அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்த நீங்க பண்றதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்சஸா வரக்கூடிய விஷயம். நீங்க அது முழுசா தெரிஞ்சுக்கல, பட் அதுல சூப்பரா வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கு. சோ அதுக்காக நீங்க நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு வெளியில சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு அந்த விஷயத்த நீங்க வெளியில சொல்லாம பிளான் பண்ணி அதை நீங்க கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா ஒரு சக்சஸ கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இவரோட கருத்து. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்தே இதை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வெளியில சொன்னீங்கன்னா உங்களோட எதிரி அந்த விஷயத்த நடக்க விடாம தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வெளியில சொல்ல வேணாம் உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன அப்படிங்கிறத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு செகண்ட் விதி ரொம்பவே முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தேவைக்கு குறைவாக பேசுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே நீங்க ஒரு இடத்துல நீங்க பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த எவ்வளோ பேசணுமோ அதை நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க. அப்படின்னு சொல்லல, உங்களோட வார்த்தை அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும். நீங்க கம்மியா பேசுனீங்க அப்படின்னா அதுல வர்ற பிரச்சனைகள், ப்ராப்ளம்கள், டிஸ்கஷன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்மி ஆகும். ஸோ அதிகாரம், நீங்க கம்மியா பேசுறதுனால உங்க மேல இன்னும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மதிப்பு உயரும், அதிகாரமும் உயரும். அதுக்காக தான் சொல்றேன், தேவையை விட கம்மியா பேசி பழகுங்க. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட கௌரவத்தையும் மரியாதையும் உயர்த்தணும் அப்படின்னா மற்றவங்க உங்களை பார்க்கறத தயவு செஞ்சு குறைங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க முன்னாடி நீங்க ஆல்வேஸ் அவைலபிலிட்டியா இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட வேல்யூ குறையும்.
ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், நம்மளோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக நம்மளோட கோல், ஃபியூச்சர் கோல், அதை நம்ம எப்போதும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொன்னா எதிரிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இன்னொரு விஷயம், கம்மியா பேசி பழகுங்க. அதே சமயத்துல உங்களோட கோல்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்றதுல மட்டும் உங்க வேலையை உங்க கவனத்தை நீங்க செலுத்துங்க. எல்லாருக்கும் போயிட்டு நம்ம அதிகமா அவைலபிலிட்டியா இருக்கக்கூடாது. அடுத்தவங்க கண்ணில் பாக்குற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஓகேவா? பிரிவு 2ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரிகளை சமாளிக்கும் விதிகள். லைக் எக்ஸாம்பிள், உங்க நண்பர்களை நம்பாதீங்க, நம்பிக்கை அதிகமா வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை ரொம்ப நம்பும் போது அவங்க ஈஸியா நமக்கு துரோகம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த விஷயம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்றது. ரொம்பவே நம்பினோம்னா நம்மளுக்கு துரோகம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது பழைய எதிரிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன மாதிரினா, அவங்க எந்த மாதிரிலாம் நமக்கு கெட்டது நினைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுங்களா. ஸோ அதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம அடுத்தவங்கள ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சோ ஏதோ ஒரு சமயத்துல நம்மள அவங்க மோசம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. ஸோ எதிரிகளை நம்ம கிளியரா ஹேண்டில் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பலவீனங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அவனுக்கு ஏதாவது ரகசியம் கூட இருக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனால நீங்க அவங்கள ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். அவங்க உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல தாக்கணும் அப்படின்னு வந்தாங்கனாலும் நீங்க அவங்க உங்ககிட்ட இருந்து தாக்காம நீங்க உங்களை பாதுகாக்க முடியும். சரியா? ஸோ பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல டேமேஜ் பண்றதுக்கு முடியாது. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுத்த விருந்தை மறந்து விடாதீங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க உழைச்சி அவங்க ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதே மாதிரி நீங்க பண்ணணும்னு மட்டும் தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்குங்க. அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுதான் நம்ம எதிரியை வீழ்த்துறதுக்கான ஒரு நல்ல வழி. தேர்ட் பிரிவு என்ன அப்படின்னா, பாதுகாப்பான மற்றும் நிரந்தர அதிகாரத்திற்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதான் இதுல சொல்ல போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள்ங்க. அதாவது உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல சொல்லுவாங்கல்ல, நீங்க பாதியிலே விட்டுட்டு எதிரி உங்களை திருப்பி டார்ச்சர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ற மாதிரி நீங்க உங்களோட விஷயங்களை செய்யணும். அப்பதான் உங்களுக்கான கரெக்டான அதிகாரம் அதுல கிடைக்கும். ஸோ ஒரு எதிரியானாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே நீங்க பாதியில விட்டுட்டு வந்தீங்கன்னா திருப்பியும் உங்களை தொடர்ந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தவறுகளை நீங்க தயவு செஞ்சு செய்ய வேணாம். ஓகேவா? ஸோ ஒரு சண்டையில முழுமையான வெற்றியையும் உறுதி செய்யுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரு விஷயத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நிதானமா செயல்படுங்க. லைக் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு செயலை செய்றீங்க, ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல புதுசா ஒரு விஷயத்த நீங்க லான்ச் பண்றீங்க அப்படின்னா டோட்டலா நீங்க லான்ச் பண்ற விஷயம் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகுற மாதிரி எப்பவுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்க முழுசா மாறிச்சு அப்படின்னா அதுக்கு மக்கள் அவ்வளவு சீக்கிரத்துல அக்செப்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வரீங்க அப்படின்னா அதை நிதானமா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டல் சேஞ்சஸ் எப்பவுமே நல்லா இருக்காது. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒழுங்கற்ற வாய்ப்பை உருவாக்குங்கள். லைக் எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கணிக்க முடியாமல் இருங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு, அதாவது சொல்கிறேன், நான் சிம்பிளாக சொல்லணும்னா அவைலபிளாக இருக்க. நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க, என்ன மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை பற்றி அடுத்தவங்க கேட்ச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுடைய எதிரிகள் யாரும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. உங்களை பற்றி யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியல அப்படிங்கும்போது உங்களோட அதிகாரத்தை குறைக்கிற வாய்ப்பு அதில் ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ராபர்ட் கிரீன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறீங்களே, எதிரிகள்கிட்ட இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், நம்பக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இதனால நீங்கள் கெட்டவங்களாக மாறுறதுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த உலகத்தோட யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த புக்கில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளவும் உங்களோட இலக்கை அடையிறதுக்கும் இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ராஜா போல் வாழணும் அப்படின்னா மக்களோட உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு, நாடகம், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா புறக்கணிக்க வேணும். அப்பதான் நம்ம இந்த லைஃப்ல நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜேர்னியை நாம கொண்டு போக முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ், அதிகாரத்தோட விதிகளை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்பந்தான் இந்த அதிகாரத்தோட வலையில் நீங்கள் விழாமல் இருக்க முடியும். எப்படி நீங்கள் உங்களை கெத்தாக வாழணும் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சுற்றி நிறைய பேர் எவ்வளோ விஷயங்களை பேசினாலும் அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. ஸோ உங்களோட விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய இடத்த அடைய முடியும். சரியா? ஸோ இந்த விஷயத்தில் இருக்கல, இந்த நான் புக்கு நீங்கள் வாங்கி படிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிங்க. இதில் நம்ம அடுத்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்மளை ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.